வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரங்க. இன்னைக்கு தேதி 14 புதன்கிழமை. இது காலையில் 5 மணிக்கு எடுத்ததுங்க. அது 4:30 மணிக்கு எடுக்கல. 5 மணிக்கு பார்க்கும்போது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 14ஆம் தேதி ஈவினிங் கொடுக்குற ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. சீனிவாசம், விஷ்ணு நிவாசம், அலிப்பேரி பக்கத்தில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலையுமே நைட்டு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறாங்க. அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி சாயந்தரம் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 12,000 டிக்கெட்டும், நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 12,000 டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. அதில் இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. 3 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்டு, அதாவது 15ஆம் தேதி, நாளைக்கு வந்து ஆகஸ்ட் 15 கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால் கூட்டம் அதிகமாக இருக்குது போல இருக்குது. நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்லேயே பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு 1566 டிக்கெட் தாங்க அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட அதுவும் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 1 ஹவருக்குள்ளார அந்த டிக்கெட்டும் முடிஞ்சிடும். 1566 டிக்கெட்டு காலையில் 5 மணிக்கு அவைலபிள் இருந்ததுங்க. அது 6 மணிக்கு எடுத்தது. 6 மணிக்கு பார்க்கும்போது 296 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது 296 டிக்கெட்டுங்கிறது இன்னொரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இந்த டிக்கெட் ஸ்டேட்டஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா, டிக்கெட் இஷ்யூ பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு ஸ்டேட்டஸ் வரும். வெளியில் நிற்கிற பக்தர்கள்லாம் கணக்கில் வராது. அதனால் இந்த 300 பேருங்கிறது வெளியில் கவுண்டரில் 3 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டரில் 100 பேர் இருந்தாலே டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. கன்ஃபார்மாக 6 மணி, இப்போ மணி 6ன்னு இன்னொரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் டிக்கெட் கிடைக்காதுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் தான் தரிசனம் டிக்கெட் கொடுப்பாங்க. நாளைக்கு காலையிலையும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் தரிசனம் டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் உள்ள டிக்கெட்டு இஷ்யூ பண்ண மாட்டாங்க. காலையிலையும் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 4 மணிக்குள்ளே முடிஞ்சிருங்க. நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே ஆகஸ்ட் 15, அதனால் நிறைய பேர் சாமி தரிசனம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டிக்கெட் இல்லாமல் நேராக போய் வாங்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புக்கு வரத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. ஃப்ரீ தர்ஷன் இன்றைக்கி கண்டிஷனுக்கு 12 மணி நேரம் வரைக்கும் ஆகிட்டு இருக்கு. இப்போயே பாருங்கள், நாளைக்குள்ள ஸ்லாட்லேயே இன்றைக்கி 1500 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. இதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க, நேரடியாக ஃப்ரீ தர்ஷனுக்கு போவாங்க. ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் அதிகமாகிடும். நாளைக்கு இந்த மாதிரி பாதி தரிசனத்துக்கு தான் டிக்கெட் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் ஃப்ரீ தர்ஷன் நிறைய பேர் நின்று கூட்டம் அதிகமாகிடும். அதுக்கடுத்து அடுத்த வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளுமே கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கரெக்டாக அதை பிளான் பண்ணிவிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு மேலே தரிசனத்துக்கு போங்க. ஒரு மாதம் தரிசனத்துக்கு டிக்கெட் எடுத்த பிறகும் ஆன்லைன் அக்காமடேஷன் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஓப்பன் ஆகலைன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார். அக்டோபர் மாதம் நிறைய சேவைகள் வந்து பிரம்மோற்சவ காலத்தில் கட் பண்ணியிருந்தாங்க. அதுமாரி ஆனால் 300 டிக்கெட் வந்து எல்லா நாளும் 31 நாளும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அக்காமடேஷன் நான் கூட 31ஆம் தேதி தரிசனத்துக்கு டிக்கெட் எடுத்திருந்தேன். அதுமாதிரி அக்காமடேஷன் 31ஆம் தேதி எடுத்திருக்கேன். பட்டு திருமலையில் வந்து அக்காமடேஷன் எப்படி ஓப்பன் ஆகுன்னா, என்றைக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு உள்ளே தான் ஓப்பன் ஆகும். அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் ஏதோ ஒரு நாளில் வந்து அதுமாரி இல்லாமல் இருந்திருக்கு. அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி அன்றைக்கி பிரம்மோற்சவத்தில் கருட சேவை அன்றைக்கி ஆன்லைன் அக்காமடேஷன் ஓப்பனே பண்ணலையாம். அன்றைக்கி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி ஓப்பனே ஆகலையாம். அவங்க 8ஆம் தேதி அன்றைக்கி சாமி தரிசனத்துக்கு புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி அக்காமடேஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அக்காமடேஷன் அன்றைக்கி ஓப்பன் ஆகலை. திரும்ப அப்புறம் மெயில் போட்டு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்டோபர் 8ஆம் தேதி அன்றைக்கி கருட சேவை, அதனால் இன்றைக்கி ஆன்லைன் புக்கிங் கிடையாது, கரண்ட் புக்கிங் தான், நேராக போய் நீங்கள் பண்ணிங்கன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் மேட்ரை. இது வரைக்கும் தெரியலைங்க, யாரும் கமெண்ட் எதுவும் பண்ணல. இப்போ அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் இது வேறு வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறாங்க. அதில் ஒரு பெரிய ஃபேமிலியாக வரோம், அவங்களுக்கு குழந்தைங்களாம் வரதுனால ஆன்லைன் புக்கிங் கிடைச்சா தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. பிரம்மோற்சவ காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் சார் ஆன்லைனில். அதுவும் வந்து இந்த மாதிரி உங்களோட நேரம் உங்களுக்கு அது அக்டோபர் 8ஆம் தேதி கருட சேவை வந்தது ஒரு பேட் லக்கு. அவங்க வந்து கருட சேவை அன்றைக்கி இது 300 டிக்கெட்டை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஒரு வழியாக அதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்க, டிக்கெட் எடுக்காமல் இருந்திருப்பாங்க, அக்காமடேஷன் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. வெளியூரில் வந்து வர்றவங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. ரொம்ப லாங்கில் வந்துட்டு டேரெக்டாக போய் நீங்கள் ரூம் ஆன்லைனில் கிடையாது, நீங்கள் நேராக போய் தான் எடுக்கணும்னா நேராக போய் எவ்வளோ நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே நிற்கிற மாதிரி ஆகும். அவங்களோட பேட் லக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து வேறு வழி கிடையாதுங்க. இதுக்கு அடுத்தது ஆப்ஷன்னா நேரடியாக போய் எடுக்கிறது மட்டும்தான், வேறு வழி கிடையாது. மடங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய மடங்கள் இருக்குது. அந்த மடங்களில் கூட பிரம்மோற்சவ காலத்தில் யாருக்குமே எங்கேயுமே அவைலபிள் இருக்காது, எல்லாமே புக்கிங். இப்போயே பார்த்தீங்கன்னா அக்டோபர் நிறைய டேட் அவைலபிள் இருக்குது, செப்டம்பர்லாம் அவைலபிள் இருக்குது, ஆகஸ்ட்டில் கூட அவைலபிள் இருக்குது. ஆனால் அந்த பிரம்மோற்சவ காலத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் எந்த மடத்துலையும் இடம் கிடையாதுங்க. கர்நாடகா ஸ்டேட்டோட அக்காமடேஷன்ஸ் கூட இருக்குது. அதில் கூட உங்களுக்கு 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் புக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கிடைக்காது, ஆன்லைனில் கிடைக்காது. நேரடியாக வந்தால் மட்டும்தான் கிடைக்கும், வேறு வழியே கிடையாது. நேரில் வந்து எடுக்கும்பொழுதும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 100 ரூபா, அதுக்கப்புறம் 1000 ரூபா, 1518 4 கேட்டகரிலாம் ரூம் கிடைக்கும். இதில் நீங்கள் ஆஃப்லைனில் நேராக வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 50, 100 ஒரே கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. 1000, 1518 ரெண்டாவது கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. இது நீங்கள் விடிய காலையில் 5 மணிக்கு கவுண்டர் திறப்பாங்க. 5 மணிக்கு நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா, கவுண்டரில் இருந்தீங்கன்னா, அந்த 1000 ருபீஸ் ரூமோ இல்லை 1518 ஏசி ரூம், அந்த மாதிரி ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், 2 ஏசி, ஒரு ஹால் உள்ள ரூம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நீங்கள் விடிய காலம் 5 மணிக்கு அங்கே இருந்தால் மட்டும்தாங்க இது சாத்தியம். ஏன்னா வர்றவங்க எல்லாருமே முதல்ல 1000, 1518 பண்ணாங்கன்னா
1000 ரூமு 1518 ரூம் வேணும்னு முதல்ல பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரூம்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதை நிப்பாட்டிடுவாங்க. அதாவது சீனியாரிட்டி நிறைய போயிடும். இதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நிப்பாட்டிடுவாங்க. அதை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வெறும் 50 ரூபா ரூமும் 100 ரூபா ரூம் மட்டும்தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பாங்க. அதுவும் உங்களுக்கு உடனே அலாட்மெண்ட் கிடைக்காது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விடியகால நேரம்னா உடனே கிடைக்குங்க. அதனால் 50, 100 இதில் வந்து நம்ம ஆப்ஷன் நமக்கு கிடையாது. அது எது காலியாவது அதை கொடுப்பாங்க. அப்படி தான். அதில் நீங்கள் 100 ரூபா ரூம் தான் வேணும் 50 ரூம் தான் கேட்க முடியாதுங்க. நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கும்பொழுது என்ன செய்வாங்கன்னா உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க, ஃபோன் நம்பர் வாங்கிப்பாங்க, ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் வாங்கிப்பாங்க. இந்த ஆஃப்லைனில் போகும்போது ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் இருந்தாலும் போதும், ஆதார் கார்டு ஒரிஜினல் இருந்தாலும் ஓகே தான். அந்த ஆதார் கார்டில் உள்ள லிங்க்கில் உள்ள ஃபோன் நம்பர் வேணும். அங்கே ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு வெளியில் வந்துட வேண்டியதான். க்யூ லைனில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் நீங்கள் பதிவு பண்ணிட்டு வெளில வந்துட்டோம்னா அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அங்கே பெரிய டிஸ்பிளே போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் சீரியல் நம்பர் போயிட்டுருக்கும். நம்ம கையில் ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அதில் உள்ள சீரியல் நம்பரும் அங்கே ஓடிட்டுருக்க சீரியல் நம்பரும் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். நம்ம நம்பர் அதுக்கிட்ட அந்த நெருக்கத்தில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனுக்கு மெசேஜ் வரும். மெசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அலாட் ஆகிருக்குங்கிற டீட்டெயில்ஸும் வந்துடும். அதில் போய் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து 1000, 1518க்கு வந்து நம்ம ரொம்ப ஆப்ஷன் எடுக்க முடியாதுங்க. அது விடிய காலையில் போய் கேட்டு பார்க்கலாம். அப்படி இருந்தால் அவங்க கொடுப்பாங்க. அப்படி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சுங்க. அப்புறம் 50 ரூபா 100 ரூபா ரூம் மட்டும்தான், வேறு ஆப்ஷன் கிடையாது. 50 ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த HVC, ANC, GNC, SNCன்னு நிறைய இண்டிவிஜுவல் காட்டேஜஸ் இருக்குது பாருங்கள். அதில் கிடைக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் 4 வீடு இருக்கும், மேல் ஃப்ளோரில் 2 வீடு இருக்கும். எல்லாமே 50 ரூம் தான். மொத்தம் 6 வீடு ஒரு காட்டேஜில். இதில் மேல் ஃப்ளோரில் வீடு கிடச்சிதுன்னா அந்த பெரிய வீடாக இருக்கும். அதில் நீங்கள் 6 பேர்லேருந்து 8 பேர் வரைக்கும் கொஞ்சம் தங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கீழ் ஃப்ளோரில் கிடச்சிதுன்னா கஷ்டங்க. 3 பேர் 4 பேருக்கு மேலே தங்க முடியாது. இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு 7-8 பேர் இருக்கீங்கன்னா 2 ரூம் எடுத்துங்க. 2 பேர் க்யூ லைனில் நின்று 2 ஃபோன் நம்பர் கொடுத்து புக் பண்ணிங்க. 2 ரூம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே இடத்துல கிடைக்காது. அது ஒரு பாயிண்ட் இதில். ஏன்னா ஆன்லைனில் காலியாக தான் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் அலாட் பண்ணிகிட்டே இருக்கும். அதில் அது ஒருத்தவங்களுக்கு GNCயில் கிடைக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு HVCயில் கிடைக்கலாம். இது எங்கே வேணாலும் கிடைக்கலாம். ஒருத்தவங்க 50 ரூம் கிடைக்கலாம், இன்னொருத்தவங்க 100 ரூம் கூட கிடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கிடையாது. அதனால் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணீங்க. டிடிடி அக்காமடேஷன் திருமலையில் கண்டிப்பாக வேணும்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். நேரடியாக போய் எடுத்து ஆகணும். இதை விட்டால் வேறு வழி கிடையாதுங்க. பிரம்மோற்சவ காலத்தில் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா மற்ற சாதாரண நாட்களில் போனால் அந்த மடங்களில் கேட்டு பார்க்கலாம். சென்னையில் ஒரு ஆரிய சமாஜம்னு ஒரு மடம் இருக்குது. அதோட ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. அதை ஃபோன் பண்ணி கேட்கலாம். பட் பிரம்மோற்சவத்தில் இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி கேட்டாங்க, இல்லைன்னு சொல்லியாச்சு. அந்த மாதிரி இன்னும் 2 மடங்கள்லாம் இருக்குது. எல்லாமே பிரம்மோற்சவத்தில் கிடைக்காது. இந்த 4 கேட்டகரி ரூமும் இதே மாதிரி தான். அது 50 ரூபா ரூமு இந்த GNC, ANC மாதிரி. 100 ரூபா ரூம் பார்த்தீங்கன்னா நியூ கல்யாண் சௌத்ரி, ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸு, வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் இதெல்லாம் கிடைக்கும். இது மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கு. பெரிய ரூமாக இருக்கும். டாய்லெட் பாத்ரூம் தனித்தனியாக இருக்கும். நல்லா வசதியாக இருக்கும். எல்லா ரூம்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ 50 ரூம் 100 ரூம் எல்லாத்துலேயுமே கெய்சர் வசதிலாம் இருக்குது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 100 ரூமுங்கிறது கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்கும். இது வந்து நம்ம கையில் இல்லைங்க. அதுவும் அவங்க கொடுக்குறதா. அது எது அலாட் ஆகுதோ அதை கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வர வேண்டியதான். அந்த மாதிரி தான் அது. 1000, 1518 ரூம் தான் வேணும்னா நீங்கள் விடிய காலையில் க்யூவில் போய் நின்று ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வந்து 2500 ரூபாய்க்கு மேலே உள்ள ரூம்கள்லாம் நம்ம புக் பண்ண முடியுமா? அதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணுமா? இல்லை வேறு எப்படி பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க இதுக்கு. இது வந்து நன்கொடை கொடுக்கறத பொறுத்து தான் ரூம் அலாட் பண்ணுறாங்க. இது வந்து நார்மலாக நம்ம சாதாரண தரிசனத்துக்கு புக் பண்ணும்பொழுது RGS சேவை புக் பண்ணுவோம். அதிகபட்சமாக இந்த எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கே பிரச்சனை 300 டிக்கெட் இதெல்லாம் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 1518 வரைக்கும் அலாட்மெண்ட் கிடைக்கும். இவ்வளோ தான் நமக்குள்ள அலாட்மெண்ட்டுங்க. அதுக்கப்புறம் மேலே உள்ள ரூம்லாம் பார்த்தீங்கன்னா 7000 ரூபா வரைக்கும் ரூம் வாடகை உள்ளதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டொனேஷன் கொடுக்குறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, விஐபிகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் அது கொடுக்க முடியுது. அது நமக்கு இது கண்ணிலே காட்டுறது இல்லைங்க. அது எங்கே புக்கிங் பண்ணுறது கூட நமக்கு தெரியாது. இல்லை நீங்கள் 10,000 டொனேஷன் கொடுத்து சாமி தரிசனம் பார்க்குறாங்க பாருங்கள், விஐபி பிரேக் தர்ஷன். அவங்களுக்கு கூட வந்து 1000 ரூமு 1518 ரூம் இது வரைக்கும் தான் கிடைக்கும். ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்னு ஒரு டொனேஷனோட ஆப்ஷன் இருக்கும். அதுதான் வந்து விஐபி பிரேக் தர்ஷன் ஆப்ஷனு. அதில் போய் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுங்க, அவங்க மெயில் ஐடி போட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இத்தனை லட்சம் டொனேஷன் கொடுத்தா என்னென்ன ஆப்ஷன் கிடைக்கும், என்னென்ன ரூம் வாடகைகள் கிடைக்கும், அதில் உங்களுக்கு பிரசாதங்களாக என்ன கிடைக்கும், தரிசனம் சுப்ரபாத தரிசனம் பார்க்க முடியுமா, இல்லை சாதாரண தரிசனம் பார்க்க முடியுமா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதில் பாருங்கள் 1 கோடி வரைக்கும் நன்கொடை கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ்னு, என்னென்ன வசதிலாம் செஞ்சு கொடுப்பாங்க டிடிடிலேருந்து அப்படின்னு டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி நம்ம வாடகை கூட உள்ள ரூம்லாம் வந்து நம்ம சௌகரியத்துக்கு எடுக்க முடியாதுங்க. இது வந்து அவங்க நம்ம கொடுக்குற டொனேஷனை பொறுத்து அவங்க அலாட் பண்ணுறது தான். அதுவுமே ஆன்லைனில் தான் பண்ண முடியும், நேரடியாக அது பண்ண முடியாது. அதுவும் திருமலையில் எடுக்கிற ரூம்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இப்போ நீங்கள் எடுக்கிற காலம் பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவ காலம். பிரம்மோற்சவ காலத்தில் கன்ஃபார்மாக 24 மணி நேரத்துக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுங்க. அங்கே ஒத்துக்கவும் மாட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் எடுத்தாலும் சரி தான், ஆஃப்லைனில் எடுத்தாலும் சரி தான், கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு 24 மணி நேரம் தாண்டிட்டுனா உங்கள் ஃபோன் நம்பருக்கு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் கோயிலில் ஸ்டக் ஆகிட்டீங்க, வேறு எங்கேயா ஆகிட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வந்த உடனே கால் பண்ண சொல்லுவாங்க.
அது வாடகை வேறு உங்களுக்கு போயிடும். அடுத்த நாள் வாடகை 24 மணி தாண்டிடுச்சுன்னா அடுத்த நாள் வாடகை நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டில் வாடகை எடுத்துருவாங்க. வந்த உடனே காலி பண்ணவும் சொல்லுவாங்க. ஏன்னா இது கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்தடுத்த ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக காலி பண்ண சொல்லுவாங்க. 24 மணி நேரத்துக்கு மேலே திருமலையில் சாதாரணமாகவே கொடுக்குறது இல்லைங்க. கூட்டம் கம்மியாக இருந்தால் ஒழிய, அதை விட முக்கியம் அடுத்த நாளுக்கு நான் தரிசனம் பார்க்கணும், அடுத்த நாள் வந்து டிக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சால் ஒழிய வேறு வாய்ப்புகளே கிடையாதுங்க. அதுவும் பிரம்மோற்சவ காலத்தில் எக்ஸ்டென்ஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு நேரடியாக போய் ரூம் எடுக்கிறது மட்டும்தாங்க வழி. இதுக்கு காலைல 5 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் அந்த கவுண்டர் திறந்திருக்கும். மேக்ஸிமம் மத்தியானம் வரைக்கும் இந்த கவுண்டர் கன்ஃபார்மாக திறந்திருக்கும். கூட்டம் அதிகமான மத்தியானத்துக்கு மேலே அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நார்மலாக கூட்டம் இருந்ததுன்னா இரவு 8 மணி வரைக்கும் இந்த கவுண்டர் திறந்திருக்கும். இது பாலாஜி பஸ் ஸ்டாண்டு இப்போ திருமலையில் உள்ள மெயின் பாலாஜி பஸ் ஸ்டாண்டு இருப்பாங்க. அதுலேருந்து போனால் ஒரு 2 நிமிஷத்தில் நடந்து போயிடலாம். இல்லை ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் கூட அது போகிற வழியில் என்ன சொல்கிறாங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு அக்காமடேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுற இடம்னு சொல்லி இறக்கி விட்றாங்க. அதில் திரும்ப லெஃப்ட்டில் மேலே ஏற வர வழி இருக்கும். அது வழியாக நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸும் ப்ளஸ் அந்த ஆதார் நம்பரோட உள்ள ஃபோன் நம்பர் இது 2 தாங்க வேணும். ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் போனால் போதும். உங்களுக்கு ஒரு ரூம் வேணும்னா ஒரு ஆள் போனால் போதும். இல்லை 2-3 ரூம் வேணும்னா தனித்தனியாக போகணும். அவங்க ஆதார் கார்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வரணுங்க. உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் கேட்பாங்க. இது 2 தான். அதில் எவ்வளோ நபருக்கு தங்க போகிறீங்கன்னு கேட்பாங்க. அது டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு நீங்கள் வெளில வந்துடலாம். ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் கால நேரத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் வந்து எந்த பேமெண்ட் ஆப்ஷனே கிடையாதுங்க. இங்கே வந்து ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது மட்டும்தான். அப்புறம் உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும். அந்த ஃபோன் மெசேஜ் வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் டேரெக்டாக அந்த ஆஃபீஸுக்கு போய்ட்டு அங்கே போய் தான் நீங்கள் பணம் கட்டணும். அங்கே வந்து நீங்கள் பணம் வாங்க மாட்டாங்க. அந்த யூபிஐ மூலமோ இல்லை கார்டு மூலமோ தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஷ் வாங்க மாட்டாங்க. 50 ரூபா ரூம்னா 550 ரூபா டெபாசிட்டோடு சேர்த்து பண்ணணும். 100 ரூபா ரூம்னா 600 ரூபா பண்ணுற மாதிரி இருக்குங்க. 1000 1500 டபுளாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு எப்போ நீங்கள் காலி பண்ணுறீங்களோ அதுலேருந்து 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். யூபிஐ மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா கியூஆர் மூலமாக ஸ்கேன் பண்ணிங்கன்னு வச்சுங்க 2 நாளில் வந்துடும். கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா 7 நாள் அவங்க வரத்துக்கு கன்ஃபார்மாக அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். அக்காமடேஷனுக்கு அக்டோபர் மாதத்தில் வேறு வாய்ப்புகள் கிடையாதுங்க. நிறைய பேர் இதை அக்டோபர் மாதத்தில் மிஸ் ஆகிடுச்சு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேறு வாய்ப்புகள் வந்து கிடையாதுங்க. நேரடியாக நீங்கள் திருமலைக்கு விடிய காலையில் போனீங்கன்னா கன்ஃபார்மாக ரூம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.